என்ன பண்ணனே எனக்கே தெரியலாமா. கிறிஸ்துமஸ் வரப்போகுது, பாசிய போட்டுக்கிட்டு இருக்கோமே, ஒரு தாளிச்சேன் அளவுல இருக்கு, அதை திருப்பி கொடுக்கணும்னு இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பேன் எடுக்கையும் சட்டை எடுக்கையும் அதை எடுக்கையும் இதை எடுக்கையும் அலையுதாரு. ஒரு பொண்டாட்டி கழுத்துல கருத்த பாசியை போட்டுக்கிட்டு இருக்காளே, ஒரு தாளிச்சேனை திருப்பி கொடுக்கணும்னு யாருக்காவது அக்கறை இருக்கா? நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். சீட்டுக்காரக்கா சீட்டு பைசாயும் தர மாட்டுக்கு, வேற ஒருத்திக்கு வேணும்னு. என்ன ஒத்தையில இருந்து புலம்புல மாதிரி இருக்கு, வாழ்க்கையே புலம்பல் ஆயிட்டுக்கா. உள்ள அந்த புலம்பல் புஸ்தகத்தை எழுதுனவ தெரியுமா, என்கிட்ட தந்திருந்தா கூட நான் பக்கமா புலம்பலை எழுதிருப்பேன் தெரியுமா. அவ்வளவு வேதனையா இருக்கு எனக்கு. யாருக்கா இவ்வளவு வேதனையா இருக்கிய? கிறிஸ்துமஸ்னா ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு கிளுகிழுப்பு இருக்கணும். எனக்கு எதுவுமே இல்லக்கா, உண்மையில நான் சொல்லுவேன். ஏக்கா பட்டு சேலையை தோராவா எடுத்துட்டு வந்துட்டேன் தெரியுமா. அதுவும் ஒரு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை 10,000 ரூபாயை தந்தா 3 பைசா வட்டிக்கு. அந்த 10,000 ரூபாயை மெனக்கட்டு வாங்கி 3 பைசா 3000 ரூபாய் செலவு பண்ணி பெயிண்ட் கிண்டெல்லாம் அடிச்சாச்சுக்கா. 2000 ரூபாய்க்கு துணிமணியும் வாங்கியாச்சு. தாளிச்சேன் இல்லக்கா, பட்டு சேலையை பாருங்க எப்படி இருக்கு தெரியுமா. பட்டு சேலையை உடுத்துட்டு தாலி செயின் போடலன்னா நல்லாவே கருத்த மணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு, அசிங்கமா இருக்கு. நான் ஆனந்தி அக்கா வந்துட்டாங்க. வாங்கக்கா, ஏக்கா வாங்க. என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? வாழ்க்கவே நமக்கு புலம்பலாயி போச்சு. என்னத்த சொல்ல, கவலையோ கவலைக்கா எனக்கு. ஏக்கா ஒரு 1 லட்சம் ரூபாய் என்னென்னையாவது ஏற்பாடு பண்ணி தாங்கலாம், நல்லா இருப்பிய. நல்லா கேட்டியும் ஏக்கா 24ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு பிரேயர்களை போட்டுட்டு 25ஆம் தேதி முழுக்க சிலுப்பிட்டு 26ஆம் தேதி நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு 27ஆம் தேதி திருப்பி அடை வச்சு கொடுத்துருக்கேன். வெறும் ஒரு வாரத்துக்கு தான் 1 லட்சம் ரூபாய் இருக்கா. நீங்க என்னைக்காவது பேசுங்கக்கா. ஏக்கா நான் சேலை எடுக்க பைசா இல்லாம இந்த வாரத்துக்கு ஒரு டைம் வாங்குவாவல்ல, பைசா நம்ம கொடுத்தா போதும் தெரியுமா, தவணை முறையில அதுலதான் சேலை எடுத்திருக்கேன். ஆனா 8000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்திருக்கேன். பரவாயில்ல, 8000 ரூபாய்க்கு எத்தனை வாரம் கட்டணும்? அவரு கொஞ்சம் வாரம் வருவாரு. அவன் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, ஒரு 300 400 500 அப்படி கொடுத்தா போதும். ராணி அக்கா வந்துச்சாங்க. வாங்க ராணி அக்கா வாங்க. சேலைலாம் எடுத்துட்டே, நானும் சேலையே எடுக்கலக்கா. உட்காருங்கக்கா, இதுல உட்காருங்க. ஒரு 2-3000 ரூபாய் இருக்கும். பேசிருக்கீங்க. தொண்டை எப்படி ஆயிட்டு? பாட்டு பிராக்டிஸ் கிறிஸ்துமஸ்க்கு புருஷனம் கொண்டாட்டி ஒரே பாட்டு. தொண்டைய பாருங்க, பேச முடியாம ஆயி போச்சு. ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. சும்மா வெண்ணிய போட்டு கொப்பளிச்சுங்க, சரியா போயிரும். நான் என்ன சொன்னேன், ராணி அக்கா ஒரு 1 லட்சம் ரூபாய் தாங்க. 1 லட்சம் ரூபாய் இல்லையாக்கா? 1 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவாங்கல கேட்க. 1 லட்சம் ரூபாய்க்கு சவுளிய போட்டுட்டாங்களாம். கேட்டச்சா இல்லையா? நீங்க 8000 ரூபாய்க்கு சேலை வாங்கிருக்கீங்க. நான் என் கிறகம் என் புருஷனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தெருவுல பிச்சை எடுக்காத குறைத்தான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 2000 ரூபாய்க்கு ஒரு சேலையை வாங்கியிருக்கேன். நீங்க சேலைக்கு வாங்கலையாங்க? அத சொல்லுங்க முதல்ல. இப்படிதான் சொல்லுவாங்கக்கா, வட்டி பைசா நிறைய இடத்துல கொடுத்துருக்காவ. பைசா வட்டி பைசா வந்துகிட்டு இருக்கு. கடைசியில பாருங்க 12,000 ரூபாய்க்கு எடுத்தேங்கா அப்படிம்பாவ. பைசாவே வேணும்னா நான் வட்டிக்கு வேணா வருவேன்க்கா. வட்டி பிசினஸ் டைம்ங்கறனால வட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. பரவாயில்லையா? எவ்வளவு வட்டியோ? ஒரு 12 பைசா வட்டி போடலாம்னு இருக்கேன். மனசாட்சி படி சொல்லுங்கம்மா. ஒரு வாரத்துல திருப்பி தந்துருவேங்க. நீங்க என்னமா இப்படி கதை பேசுறீங்க? 12 பைசா வட்டி. சரி, கொஞ்சம் பழகுன ஆளுன்னு பார்த்து பாருங்க, ஒரு 10ஆவது வாங்குங்க. சரி, அப்போ ஒரு 11. கொஞ்சம் குறைங்கம்மா. இதுதான் உங்க வீட்ல அந்த பேட்ச் ஓட நின்னுங்க. பைசா விஷயத்துலலாம் நம்மட்ட அப்படி போவாங்க. இன்னைக்கு எத்தனாம் தேதி? இன்னைக்கு 22ஆம் தேதியாக்கா. 22ஆம் தேதி நான் 23 24 25 26 27க்கு தர போறேன். ஒரு வாரத்துக்கு 10 பைசா வட்டிக்கு என்னனிமா நான் உங்ககிட்ட இருந்து வாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்க, 1 பைசா வட்டி. சரி, பேசின பழகுறதுக்காக நான் 1 பைசா கம்மி பண்ணிருக்கேன். சரி, 1 பைசா கூட கொஞ்சம் குறைச்சு 10 பைசான்னு சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க ஆனந்தி அக்கா, 10 பைசாக்கு கடைசியில டன் பண்ணுங்க. ஒண்ணா பழகிட்டு இப்படி சொல்றீங்க. ஒண்ணா பழகுறதுனாலதான் நான் 1 பைசா கம்மி பண்ணிருக்கேன். சரி, கூட 1 பைசா குறைஞ்சிட்டேன்னா நீங்க குறைஞ்சா போயிருவீங்க. இப்படி எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டே இருந்தா நான் போன் கூட அடிச்சிட்டு. அந்த அக்கா தான் போன் அடிக்காம. ஹலோ ஹலோ ஏக்கா, நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேங்க, நீங்க போனே எடுக்க மாட்டீங்க. என்னம்மா உனக்கு இந்த நேரத்துல இந்த கிறிஸ்மஸ் நேரம் மட்டும் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியவேனோ? ஏக்கா கொஞ்சம் ஒரு தயவா ஒரு 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிதாங்கக்கா. நானும் ஒரு 10 நாளா உங்களுக்கு போன் அடிக்க எடுக்கவே மாட்டீங்க. அதானே பார்த்தேன், இவ்ளோ நாள் விட்டுட்டு இப்போ கிறிஸ்மஸ் நேரத்துல போன் பண்ணி 1 லட்சம் ரூபாய் தான்னு சொல்லதுக்கு எனக்கு போன் அடிச்சிருக்கா. பிறகு ஏக்கா
உங்ககிட்ட இல்லாத பைசாக்க ஏழப்பட்டாலும் உங்களை தான் தேடி வரும். பிறகு எங்கக்கா போவ? சரி அதான் 15 பைசா வட்டி. ஏக்கா என்னக்கா இது அநியாய வட்டியா இருக்கு? போன வருஷம் கூட 8 பைசா தானே கேட்டி, இப்ப என்ன டக்குனுமா ஏத்தி விட்டீலாமோ 7 பைசா? மாசமா 15 பைசா கெட்ட 15 பைசா வட்டி கெட்ட முன்னே கெட்டுங்க, இல்லன்னா போ. ஏக்கா ஒரு மாசத்துல அடை வச்சு தந்துருவேங்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, முதல்ல பைசா கெட்டு, இல்லன்னா வாக்குல கழிச்சுட்டு தான் தருவேன். சரிக்கா சரி. இதுக்கு ஆனந்த் எவ்வளவு பரவாயில்ல, இவங்கிட்ட போய் ஒரு மனுஷன் பேசுவானாமோ? 15 பைசா வட்டிங்க. அவ ஆளையே உழுகி விடுவா போல. முட்டை உழுகி விடுவாக்கா, முட்டை உழுகி விடுவா சொல்ல முடியாது. ஆனந்தி அக்கா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாங்க. 10 பைசா வட்டிக்கு டன் பண்ணுங்க. இல்லம்மா 11 பைசா வட்டி. சரிக்கா சரி, இப்ப வரட்டு சாயங்காலம் வரட்டுமா? சாயங்காலம் வந்து வாங்கிட்டு. சரி வரேன்னா வீட்டுக்கு வரேன். ஜான்சி உனக்கு வேண்டாமா பைசா? நான் என் வீட்டுக்காரத்தை கேட்டுட்டு சொல்லுறேன். வீட்டுக்காரர்கிட்ட எதுக்கு போட்டு கேக்கே கிறிஸ்துமஸே கொண்டாட விடாம ஆக்கி விடுவாரு. சும்மா கடை அந்த ஆள வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன உடனே வீட்டுக்காரு கிழிச்ச கொட்டை இங்க தாண்டவே மாட்டாங்க. அந்த மனுஷன் சொல்லுவாரு வட்டி பைசாக்கு எதுக்கு போட்டு நகையை வாங்கிக்கிட்டு இருக்கேன் பாரு. இவ ஜான்சிக்கு 1 லட்சம், எனக்கு 1 லட்சம், ராணி அக்காவுக்கு 1 லட்சம். வாங்க போங்க, உங்களுக்கும் பிசினஸ் கலக்கட்டும், எங்களுக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமா இருக்கட்டும். என்னக்கா நான் சொல்லுது? எனக்கு அந்த சுட்டி நெக்லஸ் போட ரொம்ப ஆசை. அப்படிதானே 1 லட்சம் ரூபாய்க்கு சுட்டி எடுத்து போடுவோம். சரி பேச முடியல, ஆனாலும் போய் வெந்நீல உப்பை போட்டு குடிக்க போங்க. குடிக்க கொப்பளிங்க. சரி என்னதான் இருக்கட்டுக்கா, நம்ம சர்ச்சுக்குன்னு போனோம்னா பட்டு செல்லம் நல்லா தோரணையா போட்டு பூவெல்லாம் வச்சு நல்ல கமன்னு கை நிறைய வளையலெல்லாம் போட்டு 5-6 செயினை போட்டு போனாதாக்கா எனக்கு மன திருப்தியா இருக்கும். அங்க இந்த இவிய இந்த ஞானக்கண்ணு இருக்காளாக்கா, அவிய அம்மா எத்தோ தடியில தாளிச்சு போட்டுருக்க பத்தியில கட்டவரன் தடியில என் புருஷனா இருக்காரு, அந்த பேரும் போல அப்படி பண்ணி வந்திருக்காரு. தலையெழுத்த பத்தியிலாக்கா உங்க புருஷன் அதையும் கொண்டு போய் போட்டு கருப்பு பாசியில போட்டிருக்காரு. என்னத்த சில புருஷனும் கருப்பு, கழுத்துல போட்டிருக்க செயினும் கருப்பு. என்ன செய்ய விடுங்கக்கா, நம்ம தலையெழுத்து. அப்புறம் இனி ஒரு பிள்ளை ஒண்ணு தெரியுமா? இன்னொரு பிள்ளை எல்லா துமுறுல அந்த பிள்ளை அலையும் தெரியுமாக்கா? அப்படி நடப்பாக்கா. அவி அம்மா வகையா ரகரகமா சட்டை வாங்கி கொடுக்குதாவ. அதான் நான் பார்த்தேன், அவளுக்கு டஃப் கொடுக்கும்படியே என் பிள்ளைக்கு போயிவாங்கன்னு நான் நினைச்சிருக்கேன். அப்புறம் இந்த ராஜகுமாரி அக்கா 15,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்திருக்காங்களாம். பாருங்களா, இவளுக்கு எங்க இருந்துதான் துட்டு வருதுன்னு தெரியலமா. அச்சு கிடந்து அடிப்பாரு போல. இந்த தினகரன் சர்ச்ச மனுஷன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவரை தான் கூப்பிட்டாராம். கண்டா கட்டுது போல அவருக்கு. அவருக்கு வந்த பைசா நம்மளுக்கு எல்லாம் என்னக்கா, நம்ம தலையெழுத்து விடுங்க. ஆனா விடுங்க பரிதாபம், விடுங்க. என்ன செய்ய, நம்ம வேதனையா இருக்கு. அது என்ன ஒரு ஜான்சேக்கா இருப்பாங்களா, ஜான்சன் பிரதர், அவங்க ஒய்ஃப் ஒரு ஜான்சன். 20,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்திருக்காங்க. அது புருஷன் பொண்டாட்டியே தங்கத்தட்டுல வச்சு தாங்குதாரு. 20,000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுக்குதாரு. என் புருஷனும் இருக்காரு, 300 ரூபாய்க்கு கட்டினாலும் சேலைதான், 1000 ரூபாய்க்கு கட்டினாலும் சேலைதான், 2000 ரூபாய்க்கு கட்டினாலும் சேலைதான். ஏமா ஆண்டுருவோம் உடைய பாக்கல உன் உள்ளத்தை பாக்குறாரு, எனக்கு பிரசனம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வாங்கி தரதுக்கு முடியாது, துப்பு இல்லன்னு சொல்லுங்க. வாங்கி தரதுக்கு பேச சொல்லுங்க, வாய்க்கிளி மித்த கட்டளையே ஃபாலோ பண்ணுதாரோ இல்லையே, இது நல்லா ஃபாலோ பண்ணுவாருக்கா. ஏக்கா சாயங்காலம் போல 1 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு நகையை திருப்பிட்டு மீதி இருக்க ரூபால அப்படியே கொஞ்சம் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன்க்கா வீட்டுல. என்ன மணி ஆயிட்டுக்கா, நான் ஒரு ஜூஸ கொடுக்க என் புருஷனுக்கு கொடுத்துதான் இங்க 1 லட்சத்தை வாங்கின செய்தியே சொல்லணும். கொடுக்கும் போது ஏசி போடுவாரு. ஆமா கொடுத்து கொஞ்சம் காலை கைய அமுக்கி சொல்லுங்க. போய் ஐஸ் வைக்க எப்படியாவது சண்டை கிண்ட வந்துட்டுனா போன நீங்க என்னக்கா என் புருஷன் என்ன சொல்ல போறாரு எனக்கு தெரியல, கவலையா இருக்கு. எப்பா பாப்பா இப்படி 4 டைலி பிறக்கிட்டு வந்ததாங்க சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, இந்த 1 லட்சம் ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் தாங்க கிறிஸ்துமஸ் மாதிரி இருக்கு. கரெக்ட் தாங்க. நம்ம சேலைகளை எல்லாம் எடுத்தாச்சு. சேலை எடுத்தீங்களா? எடுத்தாச்சு, நான் தான் சேலை எடுத்தாச்சு. எங்க இந்த சேலை அழகா இருக்குல்ல. அந்த கடையில இருந்த லைட் கொஞ்சம் டிம்மா இருக்கு. டிம்மா அசிங்கமா இருக்கவன் லைட். நம்ம வீட்டு லைட்டை பார்த்தாதாங்க சேலை அழகா இருக்கு தெரியுமா? இது பாருங்க பால் பச்சை அழகா இருக்கு. பத்தீங்களா?
சூப்பரா இருக்கா. உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சேலை எடுத்தீங்களாக்கா? சேலையை அப்பவே எடுத்துட்டேன். பாப்போம். என் வீட்டுக்காரருக்கு தெரியாம ஒரு சுடிதாரை எடுத்திருக்கேன். அழகா இருக்கேக்கா. இதை என்ன அவரு பார்த்தாருன்னு வைங்க 4 அறுப்பு அறுப்பாரு. அப்படியா? அதனால இதை ஒளிச்சு வச்சுக்கிடணும் வந்துக்கிடுங்க. இப்போ அதனால சுடிதார் 2000 ரூபாய்க்கு. இப்ப இந்த சட்டையை அவருக்கு பாலிஸ் அடிக்க வாங்கிட்டு போயிருக்கேன். எதை எடுத்தாலும் 150 ரூபா. அப்படியா? அதுல 2 சட்டையை வாங்கிட்டேன்னு வைங்களா, சட்டை பார்த்தோன்னே ஒரு ஆனந்தம் வந்துடும். சரி சரி, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இது சும்மா சிம்பிளா வீட்டுல கெட்டதுக்கு எடுத்துருக்கா. நல்லா இருக்கலாக்கா? அழகா இருக்குக்கா. ஆமா, இந்த பத்தியில அழகா வரி வரியா அழ அழையா டிசைன் இருக்கு. குதிரைக்கு வரி போட்ட மாதிரி. ஆமா. ஆனா என்னமோ சொல்லுங்க, நான் உங்க வீட்டுக்காரர் நீங்க ஷாப்பிங் பண்ணதே பண்ணீங்க, உங்க வீட்டுக்காரரை நீங்க மறக்கல. யார் வீட்டுக்காரரா மறந்துட்டேனேக்கா? அவரை மறந்து விடுங்கக்கா. அவர் எதுக்குதான் அவர் தாலி செயினை கொண்டு இப்படி யாருக்கா அடவு வைப்பா? என்னத்த செய்யக்கா, நம்ம கிழமை அப்படி இருக்கு. என்ன செய்ய? சரி, இப்போ துணிமணி வாங்கியாச்சுக்கா. பெயிண்ட் எப்போ அடிக்க போறீங்க? பெயிண்ட் சவத்தை வெளியே கொடுத்தா செலவாகி போயிடும். நானே அடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க போன வருஷம் பெயிண்ட் அடிச்சு நான் சொல்ல போன வருஷம் எவ்வளவோ சொன்னும் கேட்கல. ஆமா, நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு ஜாமானத்தை எடுத்தேன். உங்க புருஷன் எப்படி நின்னாரு? அப்படி கையை கட்டிட்டு தானே நின்னாரு. வேலை இருந்து நீ இறக்கி இறக்கி வச்சு எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துட்டு சத்தீஷ்ட போய் ஊசியா தானே போட்டு வந்தீங்க. ஊசிய போட்டுறோம். கேளுங்க, நான் என்ன நினைச்சிருக்கேன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 2 ஆளை விட்டேன். 10,000 ரூபாய் செலவாயிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் கலந்துருவேங்க. என்னங்க கூறியில்லாத பேசிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல. ஆமா, அதுக்குதான் 2 ஆளை கூட்டிட்டு போய் வேலைக்கு வச்சுட்டு, அம்மா 2 பேரும் வேலையை பாருங்க, 10,500 ரூபாய் 2 பேருக்கு கையில கொடுத்துட்டோம்னா 9,000 ரூபாய் நமக்கு மிச்சம்க்கா. கரெக்ட். இப்படி ஆளுங்களுக்கு நம்ம இப்படிதான் பண்ணணும்க்கா. ஆனந்தி கைய வசதி ஆராதிக்காக்க 10 விரல் தெரியுமா? கைய வசதிக்கா விரல பாக்கே மினுமினு மினுமினு இருக்கு. நான் பார்த்தேன், ஆண்டவரே இத்தனை விரல எனக்கு தந்தீரே, ஒத்த விரலையும் ஒரு மோதிரம் இல்லைன்னு எனக்கு வெப்பராலம் தாங்க முடியல. இதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை இந்த பாஸ்டருக்கு. ஒரே மகாராஷ்டிராவை ரசிங்க. ஒரு நாளாவது என் விசுவாசி 10 விரலையும் 10 மோதிரத்தை போடுங்கன்னு இவரு ஜோம் பண்ணதாவளாக்க. அப்படி ஜோம் பண்ண மாட்டாவாங்க. அப்படி எப்படி ஜோம் பண்ணுவாங்க? என்னத்த சொல்ல, நமக்கு வேதனையா இருக்கு. தேசத்தை ஆண்டவர் ரசித்து என்ன செய்ய? முதல்ல நம்மளாம் ரட்சிப்புக்குள்ள வரணும். நம்ம ரட்சிப்புக்குள்ளதான் இருக்கும். ஆண்டவர் 10 மாதத்தை தான் நல்லா இருக்கும். மேபிலாக்கா பாத்தீங்களாக்கா? ஆமாக்கா, புதுசா இப்போ ஒரு வளவளையா ஒரு முக்காடு மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. நெட்டுல போட்டிருக்காவக்கா. நான் அப்படியே காதை பார்த்தேன். மயில் டிசைன்ல கீழே ஜிம்முக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அவங்க கேட்டேன், ஏக்கா எவ்வளவு விட்டு நம்ம ஒரு 3-4 கிராம்ல ஜிமிக்கியே பண்ணுவோம்னு வச்சுக்கிடுவோமே, 1 பவுன்ல பண்ணிருக்காங்க. 1.5 பவுன். அது நான் கேட்டேனே. இஸ்ரவேல்ல எதை பண்ணாலும் பெருசா பண்ணி கொடுக்காங்க. அப்படியா? பரவாயில்ல. நம்ம வீட்டுல உள்ளவே 1 கிராம் 2 கிராம் 3 கிராம். உங்க வீட்டுக்காராவது 1 கிராம் 2 கிராம். எங்க வீட்டுல பிசுக்குதாவ கலந்து கருத்த பாசி உருட்டுதாவ. என்ன செய்ய? நமக்கு தலையெழுத்துக்கா. விடுங்க, அடுத்த வீட்டுல பார்த்து எதுக்கு நம்ம பழம பிடிக்கணும்? போங்கக்கா, 2 சட்டையை போய் உங்க வீட்டுக்காரருக்கு கொடுங்க. நான் 2 பிளாட்ஃபார்ம்ல 2 சட்டையை கிடக்கான்னு பார்த்தேன். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு சொல்லுங்கக்கா. எங்க பெயிண்ட் அடிக்காண்டா நான் என்ன சொன்னேன்? 2 ஆளை கூப்பிட்டு நம்ம பெயிண்ட் அடிப்போம். வீட்டுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் செலவாயிட்டு நாளைக்கு லீவு என் வீட்டுக்காரர். நாளை கழிச்சு வேலைக்கு போயிருவாரு. நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிடட்டுமா? நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொல்லுவேன். அவர் வேலைக்கு போனாதானே நான் பெயிண்ட் அடிக்கிறது அவருக்கு தெரியாது. தின்னதை வச்சுலாம் பெயிண்ட் எடுத்துருங்கன்னா அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது 2 டப்பா தின்னரை வாங்கிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டெக்கரேஷன் பண்ண போகும்போது எனக்கும் சொல்லுங்க, நான் ஜாமான் வாங்க வரேன். சரிக்கா, சரி பார்த்து பத்திரமா போங்க. சோத்ர ஏசப்பா, சோத்ரம்பா சோத்ரம்பா. கிறிஸ்துமஸ்க்கு ஏசப்பா உங்களை நம்பிதான் அப்பா 11 பைசா வட்டிக்கு நான் பைசா வாங்கியிருக்கேன். ஏசப்பா என் குருளாத புருஷனுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுங்க. தாலி செயினை வாங்கி கொண்டு போய் அடை வச்சுட்டாவ, அதை திருப்பதுக்கு 11 பைசாவுக்கு வட்டியை நான் வாங்கியிருக்கேன். ஏசப்பா சந்தோஷமா கொண்டாடணும். நீங்க எனக்கு சமாதானத்தை தரணும், சந்தோஷத்தை தரணும். ஏசப்பா மேபிலா கையில 10 மோதிரம் கிடக்கு 10 விரல்ல. எனக்கு ஒரு 4 விரல்லையாவது எனக்கு மோதிரத்தை தாங்க ஏசப்பா. எல்லா ஆளுங்களும் 8,000 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்குதாளுவ. ஆனா நான் ஏசப்பா ஏழ்மையின் கோலத்தை தரிச்சு 2,000 ரூபாய்க்கு நான் சேலை வாங்கியிருக்கேன். ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. கடனெல்லாம் அடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுக்கப்புறம் ஏசப்பா டெக்கரேஷனுக்குலாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பைசா குறைவா இருக்கு.
பைசாவை தாங்க ஏசப்பா. போன வருஷம் அவன் 4 அதிரசத்தை தந்தா, இன்னைக்கு எப்படியாவது இந்த வருஷம் அவளுக்கு ஒரு 5 அதிரசத்தை கொடுக்கறதுக்கு ஏசப்பா பைசாவை தாங்க. அப்பதானப்பா பண்டம் பலகாரத்தை சுட முடியும். நாங்க யாருக்கிட்ட போக, உங்களை தான் நம்பி இருக்கோம். எப்படியாவது நீங்க கருணை காட்டுங்க ஏசப்பா, நீங்க கருணை காட்டுங்க. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எவ்வளவு கவலையா இருக்கு. சாரதாக்கா வாங்க, ஜான்சி அக்கா வாங்க. என்னக்கா கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சதுல இருந்து கண்ணத்தான் கசக்கிக்கிட்டே இருக்கிய. என்ன பைசாவும் தான் வட்டிக்கு வாங்கியாச்ச. ஏக்கா நான் அந்த சுட்டி செயின் சொன்னோம்ல, சுட்டி அதை திருப்பியாச்சு. அதுக்கப்புறம் என் புருஷன்ட்ட சொன்னேன், நீங்களும் ஒரு செயினையும் ஒரு பிரேஸ்லெட்டையும் போடுங்கன்னு சொல்லி, நம்ம சர்ச்சில் இந்த சேகரன்னு இருக்காவல்ல, அவைய மகா வட்டிக்கு விடுவாங்க, அவகிட்ட வாங்கிட்டேன். 4 எலும்பு தான் உடம்புல ஒட்டி இருக்கு. ஆனாலும் வட்டிக்கு விடுதாலே சர்ச்சுக்குள்ள இருந்துகிட்டு எல்லா துமுறு பத்திலாக்கா. அவகிட்டையும் வட்டிக்கு வாங்கிட்டேன். வாங்கி என் வீட்டுக்காரருக்கும் திருப்பியாச்சு. சரி சரி. இப்பதான் எனக்கு மனசுக்கே ஒரு கிறிஸ்துமஸ் வந்த லெவல்ல இருக்கு. நான் ஒரு 50,000 ரூபாய் போக வேற ஒரு ஆளுகிட்ட வந்து வெறும் 3.5 பைசாவுக்கு ஒரு 50,000 வாங்கினேக்கா. என்னதான் நம்ம தாலி செயின போட்டுக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்காருக்கு ஒரு பிரேஸ்லெட் ஒரு கடாவை திருப்பி கொடுத்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல இல்லையா? அதான் அதையும் பார்த்து திருப்பி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்கா. அதுக்கப்புறம் பைசா கொஞ்சம் இப்ப முன்ன பின்ன இருக்கா, அதான் டெக்கரேஷன் பண்ணணுமா. நான் டெக்கரேஷன் பொருளை பாருங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். அப்படியா பாருங்க, இதெல்லாம் தொங்க உடனே பாருங்கக்கா, என்ன அழகா இருக்குக்கா. இது எங்க தொங்க? இத போட்டோ நினைச்சுக்கங்க. போன ஆனந்தி நின்று எட்டி பாப்பா. அப்படியா? நான் போன ஜான்சன் நின்று எட்டி பாப்பா. போற பால் பாண்டியன்னு நின்று பாப்பா. இது ஜெயராஜன் மைக்கில கத்துவா பாருங்க. ஜான்சேக்கா வீட்டுல ஒரு ஸ்டார் போட்டிருக்கு, எவ்வளவு அழகா இருக்குன்னு. அழகா இருக்கு, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்புள்ள வச்சிருக்க சப்பி புடுவாவை யாராவது வந்து உட்காந்து. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது மணி. மணி ஆண்டவர் பிறந்திருக்காரு, நம்ம மணி அடிக்க வேண்டாம். நம்ம சர்ச்சு கோயில் மணி கூட இப்படி இருக்காது. ஆமா, அத சொல்லுங்க. என்ன அழகா இருக்கு, சுத்துதுக்கா ஆலய மணி. என்ன அழகா இருக்கு, பரவாயில்லையே. யாருமே இப்படி பண்ணிருக்க கூடாது. வட்டிக்கு வேங்கிறது பண்ணணுங்கிற ஒரு பெரிய வெறுப்பு ஒண்ணு, ஒரு ஆசை ஒண்ணு. ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப ஆனந்தி வந்துட்டானா கூட ஒரு எனக்கு பார்க்க ஆசையா இருக்குக்கா. நானும் கூட ஒரு 10,000 ரூபாய் வாங்கலான்னு தான் பார்க்கேன். ஏக்கா அவ நீங்க எதுக்கு இன்னும் 50 வாங்கிருக்கல? செவத்தை வேணும்னா என்ன 50 வேணுங்க, எல்லாம் மஸ்ஜித்லதான் வாங்கிருக்குக்கா. ஏக்கா இது அப்பளத்தையும் பார்த்து நான் தீர்மானம் பண்ணிட்டேன்க்கா. நல்லபடியா வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும்னு. டக்குன்னு ஒரு 50,000 ரூபாயை தாங்க. நீ கேட்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைசா எனக்கு கரெக்டா வரணும்னு சொல்லிட்டேன். ஏதோ அவ தரும்போது முழு பைசாவும் தந்த மாதிரியும் மாச கடைசியில வட்டியை வாங்குறீங்களா பேசுறீங்க. தாரது 50,000 ரூபாய் வட்டியை கழிச்சுட்டு மீதி பைசா தர போறீங்க. என்னக்கா சொல்லுங்க. ஏக்கா வட்டியை எடுத்துட்டானக்கா கொடுப்பிய, அப்புறம் தான் அசல ஒரு மாசத்துல கொடுத்துருவாங்களா? பிறகு தரலனால இருக்கு. அப்புறம் நான் ஃப்ரெண்டுங்களாம் பார்க்க மாட்டேன், கிட்டி விட்டுருவேன். அதனால முதல்ல பார்த்துக்க. என்ன பாருங்க, 22ஆம் தேதி 23 24 24ஆம் தேதி நைட்டு நமக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை. 25ஆம் தேதி பகல முழுசும் செலுப்புவோம். 26ஆம் தேதி செலுப்புவோம்னு வச்சுக்கிடுவோமே. 27ஆம் தேதி டிஎம்பி பேங்குக்கு முன்னாலதான் அவ்வளவு சர்ச்சு மக்கள் இருப்பாங்க. என்னக்கா நான் சொல்லுறது, எல்லாரும் அட பிறகு அடை வைக்கிறதுக்கு அங்கதான் நிற்போம். நான் தூர நான் தள்ளி நின்று 1 ரூபாயா வாங்கிக்கிடுங்கம்மா போங்க. டக்குன்னு ஒரு 40,000 ரூபாய் எடுத்துட்டு ஓடியாங்க. வீட்டுல எனக்கு வேலை இருக்கு, வேணா பல வந்து வாங்கிக்கோங்க. சரி நான் வாரேன்னா எடுத்து வைங்க. சரி சரி. உசுறு போகும்போதும் வட்டி வட்டி வட்டியில தான் இருப்பா. பல்லு மோர முடி அவ உடம்பு முழுசும் வட்டியில தான் கொழுத்து போய் அலைந்தான். அவன் இப்ப உங்களுக்கு புரியுதாக்கா? இவக்கா கொழுத்துருக்கா. புருஷ பத்திலாம் நீங்க 4 எலும்பு தான் ஒட்டி இருக்கு. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. என்னமோக்கா என்னமோ. ஆனா அந்த சேகரனை மகா இப்படி வட்டிக்கு கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆமா வேற. ஆனா ஒண்ணுங்க, இந்த 50,000 ரூபாய் வாங்கி ராஜகுமாரி அக்கா 4 விரல மோதிரத்தை போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 2 விரல மோதிரத்தை போட்டாவது நின்றுடும். ராஜகுமாரி அக்கா ஒரு மோதிரமும் ஒரு கம்மலும் எடுத்திருக்காங்க. பாத்துக்கிடுங்களா, என் பயிரெல்லாம் தக தக தகன்னு எரியுது. அவியலுக்கு புருஷன் எப்படி வந்து வாச்சிருக்காரு, நல்ல புருஷன். என் புருஷன் பத்தில கருத்த மணி. எனக்கு இந்த கருத்த மணியே எனக்கு
பிடிக்காம போயிட்டுக்கா. உங்க பையனுக்கு நீங்க கோட் எப்படிக்கா எடுத்திருக்கீங்க? இப்ப பைசா வாங்கிட்டு கோட்டை வாங்கிட்டு வந்துருவோம்ல. கோட்டு சூட்டு ஆண்டவரோட சித்தத்தின்படி நடக்குக்கா. ஆண்டு சொல்லுதாருல கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடுங்க அப்படின்னு. கடனை உடனே வாங்கணுமா? சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். என்னக்கா நான் சொல்லுது? ஆமா, நான் சேலைக்கு ஒரு பையன் தவணைக்கு வாங்கியிருக்கேன்க்கா. சூப்பரா இருக்கும். வேணா அதுலயும் பார்த்து 2 எடுங்க. சரி, நான் அதை பாத்துக்கிட்டேன். இதெல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டாலே நீங்க அந்த ரூபவதி கிட்ட இந்த மேபிலா கிட்ட எல்லாம் காட்டாதீங்க, வயிறு எரிச்சுட்டு பாருங்க. ஆமாக்கா, நான் உங்ககிட்ட மட்டும்தான் காட்டணும்னு வந்து இந்த ஆனந்தி அப்ப வந்து பார்த்துட்டு போயிட்டா. பாஸ்டர் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமலாம் 25 பேருக்கு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குதாவலாம், கஷ்டப்பட்டவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குதாவலாம், நம்மளால முடிஞ்ச காணிக்கை கொடுக்கணுமா, நம்மளுக்கு தெரிஞ்ச 2 குடும்பத்துக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கணுமா. என்னக்கா இவரு மைக் கிடைச்சுக்கிட்டுன்னு அலறுவாரோ? ஏக்கா விடுங்கக்கா, அவரை சும்மா இந்த பாருங்க, வட்டிக்கு நான் வாங்கின இடத்துல வட்டியை கொடுக்க முடியல, சேலைக்கு கடன் வாங்கியிருக்கு அந்த கடனை அடைக்க முடியல. இப்ப எனக்கு தான் அரிசி பருப்பு இவர் வாங்கி தரணுமா தவிர 25 குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்கன்னு சொல்ல அவசியமே கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். என்னமா ஜான்சி, சொல்லுங்க. மரியாதை ஒண்ணு வேண்டாம், உட்காந்து நல்லா போன பாருங்க. நல்ல பொம்பளமா, நீ சேலை வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? அந்த சேலைக்கு பைசா கொடுக்கணும் வைக்கணும் சொல்லி உனக்கு அறிவில்ல? கொஞ்சம் சிக்கலாகி போயிட்டு. என்ன சிக்கல்? முடிஞ்சிச்சுல, அதுக்கு முன்னாடி உனக்கு சிக்கல் தான். கடன் வாங்கி நல்லா சேலை கொடுக்க தெரிஞ்சிச்சுல. வாங்கி 3 மாசம் ஆகுதுன்னு பைசா எடுத்தாங்கல்ல. 2 வாரம் கழிச்சு தந்துருக்கேன். 2 வாரம் யாருக்குன்னா 3 வாரம் ஆயிட்டு இன்னும் 2 வாரமா? 8000 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு நல்லா ஆட தெரிஞ்சிச்சுல. அப்ப தெரியலையோ? என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னான், அவங்க அந்த பொம்பளைக்கு சேலை கொடுக்காதான்னு சொன்னா. படிச்சு சொன்னா நான் தான் கேட்கல. அவ பைசா தரமாட்டான்னு சொன்னான். அதாவது தர வேண்டிய ஆளு எனக்கு தரலன்னு நான் என்ன செய்ய? இன்னொரு ஆண்டு கடன் வாங்குறியோ? எப்ப என்னமா பொம்பளா நீ? என் பொண்டாட்டி தான் அன்னைக்கே சொன்னால நல்ல கலராக சேலையே கொடுக்காதீங்க தரமாட்டான்னு சொன்னான். நான் நம்பினானா? நம்பி தொலைஞ்சு உனக்கு சேலை தந்தான் பாரு. 8000 ரூபாய் சேலை வாங்கிட்டு 800 பேருக்கு காமிச்சால. போட்டு ஏய் சேலை வாங்கியிருக்கேன் சேலை வாங்கி காட்டுனால திருப்பி அந்த கடனுக்கு தர தெரியாது. சரிண்ணே, பொறுத்தியே ஒரு 2 வாரம் பொறுங்கண்ணே, நான் எல்லா பைசாயும் தந்துருவேனே. அம்மாடி, இந்த பொம்பளையோட சேலை வாங்கிட்டியாமா? இந்த தொழிலே பார்க்கக்கூடாது. என் பொண்டாட்டி தான் சொன்னால அன்னைக்கு இந்த வேலையை செய்யாதுக்கு அந்த வேலையை விட்டுட்டு கொத்தனார் வேலைக்கு போவேன்னு சொன்னான். நான் கேட்டு தொலைஞ்சானா இந்த தொழிலை வந்து மாட்டிட்டேன். அடுத்த வாரம் வருவேன், பைசா மட்டும் தரணும்னா வீட்டோட என்னத்த போட்டு சொல்ல. நல்ல மொபைல் நோண்டுங்க உட்காருங்க. வந்து சேர்ந்துக்காங்க பாருங்க. பெரிய சேலையை தந்துட்டானா எப்படி ஏசிட்டு போறான் தும்முறு எடுத்து. இவன் இந்த வேலையை விட்டு கொத்தனாரு போறான். கொத்தனாரு போனா மம்மட்டியை தூக்கிடுவானா? தூக்கிறதுக்கு தான் இவனுக்கு பலன் இருக்கா? என்னத்தான் வந்து ஏசிட்டு போறான். என்ன ஆயிட்டுக்கா ஜான்சிக்கா? ரொம்ப ஒரு மாதிரி மெலிஞ்சு ஒரு ஆளு வந்து என்னமோ அலறிட்டு போன மாதிரி இருந்து என்ன ஆயிட்டு? ஏக்கா இவர்கிட்ட தாங்க சேலை எடுத்தது. இவரு மோரையை பார்த்து சேலை எடுக்க மனம் வருமாமா? இந்த ஆளுகிட்ட போய் சேலை வாங்கிடலாங்க. கடன் தந்தாருன்னு நானும் போய் வாங்கிட்டேன். நான் ஒரு பையன்கிட்ட இருந்து நான் ஒரு 35,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினேன் தெரியுமா? அதுக்கு முன்னால ஒரு 50,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருந்தேன். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நல்லா கருகருன்னு கொழுன்னு இருப்பான். முகம் பார்க்க லட்சணமா இருக்கும். அப்படி உள்ள ஆளுகிட்ட வாங்கணும்க்கா. இப்ப பாருங்க 2-3 மாசம் ஆகி போச்சு வட்டி பைசா கொடுத்து. இன்ன வரைக்கும் ஒரு கீச்சுள்ள ஒரு மூச்சுள்ள இப்படி ஒரு ஆள்கிட்ட நம்ம வட்டிக்கு வாங்கணும்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? 3 வாரம் தாங்க கொடுக்கல, அதுக்குள்ள எப்படி வந்து ஏசிட்டு போறாங்க? அது அவ பொண்டாடி போட்டு அடிப்பாளா இருக்கும். என் பொண்டாடி சொன்னா இந்த வேலையே இன்னும் வெட்டுருங்க, நான் போய் கொத்தனார் வேலை செய்யலாம். கொத்தனார் வேலைக்கு இந்த போனால பத்தி மம்படி தூக்கிடுவாரு. மம்பட்டியே விடுங்க, 4 செங்கலை ஏத்திட்டு போக சொல்லுவாரு. அவர் தான் போற வழியில நொறுக்கிட்டாவல. 3 மாசம் ஆயிட்டு பத்தியிலாங்க வட்டி பைசா கொடுக்கல. ஏன் தெரியுமா? தெய்வ கிருபை பாதுகாக்குக்கா. ஒரு நாளும் நம்மகிட்ட சண்டைக்கு வர மாட்டாவா. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவர் ஏசிட்டு போயிருக்காருல, 1/2 கிலோ மட்டன் எடுத்து குழம்பு வைங்க, மட்டன் சாப்பாடு சாப்பிடுங்கக்கா. சரிக்கா விடுங்கக்கா. பைசா இல்லன்னு வச்சுக்கிடுங்களா, அந்த காதுல கிடக்குல லெஸ் அந்த குண்டை கொண்டு போய் அளவு வச்சு 1/4 கிலோ மட்டன் வாங்கிட வேண்டியதுதானே. கரெக்டுக்கா, மட்டன் எடுத்து சுவாரி சாப்பிட போறேன். சரி ஏக்கா ஆனந்தி, ஏசப்பா ஆனந்தி கோபத்துல கடவுளே தெய்வ கிருபை தானே. ஏசப்பா என்னத்த வட்டி கொடுக்கலையாக்கா? கொடுக்கணும் கடவுளே. சாரு வாங்க உட்காருங்க, காபி போட்டு தரட்டா? உட்காருங்க. நான் உட்கார்ந்து பழக்கம் விடுறதும் அவங்க வீட்டு வந்திருக்கேன். வட்டி பைசா எங்க? அது என்ன ஆயிட்டுனா லேசா உட்காருங்களா சொல்லுதேன். பைசா எங்க?
எங்க அது கொஞ்சம் எங்க வீட்டுக்காருக்கு வேலை 20 நாள் லீவ் போட்டிருந்தாரு பத்தியில அது சம்பளத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு வந்து பைசா தரும்போது என்ன சொன்னேன், மாசம் ஆனா எனக்கு வட்டி பைசா வரணும்னு சொன்னா சொல்ல வந்துட்டேன். அப்ப மட்டும் 1 லட்சம் எடுத்து வைங்க, 50,000 எடுத்து வைங்க, உன் வீட்டு வேலைக்காரி மாதிரி போன்னு சொன்னால நான் இப்ப சொல்ல தானே செஞ்சேன் வந்துட்ட பைசா எனக்கு வேணும். நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்களா. அதுக்குள்ள எதுக்கு இப்படி கட்டுக்கு மோரையில போட்டு படபடன்னு பிடிச்சு பாரு, உன் பிரச்சனை எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என் பைசா வேணும். நான் என்ன உங்க பைசா கொண்டுட்டு ஓடியா போறேன். எனக்கு அடுத்த பைசா வேண்டாமா? உங்க பைசாவை நான் தந்துருவேன். தூர நின்று வாங்கிக்கிடுங்க. பேசுவாமா நீ? பேசுவா, நல்லா பேசுவா. என் பைசாவை நல்லா வாங்கி முழுங்கிடுன்னு இப்படி உட்கார்ந்து இருக்கா நீ பேசுவா. அதுக்கு பதிலாக வட்டியை நல்லா வாங்க தெரிஞ்சுச்சுல 11,000 ரூபாய் வட்டியை மட்டும் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு தெரிஞ்சிச்சு. அவங்க வட்டியை குறைக்க செஞ்சிய அன்னைக்கு நான் வட்டி நான் எடுத்துட்டு தந்ததுனாலதான் அந்த வட்டி பைசா எனக்கு இருந்துச்சு. மீதி 3 மாசம் வட்டி யாரும் ஐயா வந்து தருவாரு. சரி, ஒரு வாரம் மட்டும் டைம் தாங்கக்கா. பொறுத்ததே பொறுத்தி ஒரு வாரம் கூட கொஞ்சம் பொறுத்துருங்க. நீ பைசாவை வாங்கிட்டு எவ்வளவு தெனாவட்டானு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க. தெனாவட்டெல்லாம் பேசலக்கா. சூழ்நிலையை சொல்லுவேன். புரிஞ்சுக்கிட்ட ஆளு புரிஞ்சுக்கிடாத ஆளு இப்படிதான் இருக்கும். உன் கூட தானே சேனா அந்த ராணி பிள்ளைய வாங்கிச்சு. அந்த பிள்ளை அழகா பைசா தந்துட்டு வட்டி அசலுமா அழகா தந்து வீடு தேடி வந்து தந்துட்டு போகுது. உனக்கு நான் வீட்டு தேடி வந்து அலையணும் போல. ஏக்கா அவிய புருஷன் தங்கமான ஆளு, என் புருஷன் பித்தாளக்கா. கட்டி வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி விடுங்கக்கா, கோவப்படாதீங்க. விடுங்க கோவப்படாதீங்கக்கா. எதுக்கு போட்டு நீங்க கோவப்படுறீங்க? நான் ஒரு வாரத்துல எப்படியாவது உங்களுக்கு வட்டிய தந்துருவேக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பா இவளை தள்ளிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் எப்படி பொறிஞ்சிட்டு போறா பாருங்கக்கா. மோரையில கடுகள்ளி போட்டோன்னா பொறிஞ்சிரும். விடுபட்டு பொம்பளைக்கு அவள்வளாக்கா இவள்வெல்லாம். இந்த ராணி மாசம் வட்டி கட்டினாலாம். அவ மூஞ்சு மோரை அவளை சொல்ல அண்ணன் நம்ம அவ கரெக்டா வட்டி கட்ட போய் தான் இவ என்னைய வந்து பிடிக்கா. கூட இருந்துட்டு வட்டி கட்டுன்னு ஒரு நாளும் சொல்லல. நம்பிக்கை துரோகிக்கா. புளி பறிச்சுட்டாளுவ. விடுங்க. சரி, போற வழியில எனக்கு ஒரு 1/4 கிலோ மட்டனை வாங்கி தந்துருங்க. நான் குழம்பு வச்சிருக்கேன்க்கா. இன்னும் எங்க வீட்டுக்காரர் போன் அடிக்காருக்கா. என்ன ஒரு பிரச்சனை நமக்கு. குழம்பு என்ன டேஸ்டா இருக்குக்கா. குழம்பு டேஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய. அவன் போனுக்கு மேல போன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பைசாயை வாங்கிக்கிட்டு கொடுத்தது என்னமோ 35,000 ரூபாய். 30 நேரம் போன் அடிச்சுட்டான். சரி, அவன் பைசா தரதுக்கு வீட்டுக்கு தானே வராம வட்டி வேணும்னா ஏன் இவங்க போன் அடிக்காம? என்னக்கா 30,000 வாங்க மட்டும் தெரியுது, கொடுக்க தெரியுதா உங்களுக்கு? ஐயா, எத்தனை வாட்டி போன் அடிக்க போன் கட் பண்ணி விடுதீங்க. எப்பா ஏதாவது ஒரு பிஸியா இருந்திருப்போம். என்னப்பா நீ போனை கட் பண்றீங்க அதை பண்றீங்க. 30,000 வட்டி குட்டி போட்டு 72,000 வந்து நீ கிட்ட பைசா தான். இது என்ன 72,000 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? வட்டி எவ்வளவு ரூபா சொன்ன? 11,000 வட்டி சொன்ன. வட்டி முதல் சேர்த்து 72,000 வந்திருக்கு. இது என்னப்பா என்ன பெரிய கொடுமையா இருக்கு. சும்மா அவன் சண்டை போட்டுட்டு இருக்க, என்னமா தின்னுகிட்டு இருக்கா நீ? வாங்கி டெக்கரேஷன் மட்டும் பண்ண தெரியல. இதே இது ஆம்பளைல இருந்தா தரதரன்னு இழுத்து கூட்டு போயிருப்பேன். பொம்பளைல நின்னு பேசிட்டு இருக்கேன். எப்ப நான் சொல்றதை நீ கேளு. பொறுத்தா ஒரு கூட ஒரு 2 வாரம் போல போறான். எதுக்கு போட்டு நீ இப்படி சண்டை இழுத்து? அவங்க 80,000 தர வேண்டியிருக்கும். 80,000 ரூபாய். என்னது 80,000 ரூபாய்? முழுசா ஒரு வாரம் தானே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் ஒரு நாள் 80,000 ரூபாய் தரணும் எனக்கு. ஆட பாவி. நீங்க உண்மையிலே யார் சாபத்தை வாங்கிட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் படிக்காது. 80,000 ரூபாய் நான் ஒரு வாரத்துல வந்து நிப்பேன். தரலன்னா அவ்வளவுதான். ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கப்போ. தரலன்னா இருக்கிறதா இருக்கு. எத்தனை மாசம் கொடுக்கலையோ என்னத்த எனக்கே மறந்து போச்சு. எத்தனை பைசாயை வாங்கினதே மறந்து போனோம்னா பாத்துக்கிடுங்களேன். அப்ப யாருனால தப்பு இல்லக்கா. யாருனாலும் தப்பு இல்லை சொல்லலையா? உங்க வீட்டுக்காரரு நல்ல பொறுமையா இருக்காரு. என் வீட்டுக்காரு எட்டத்தங்க இருக்காரு. பொறுப்பாதான் இருக்காரு. அவர்கிட்ட பொறுப்பு இல்ல. எனக்கு அவர் மேல வெறுப்பு தான் வருதுக்கா. ஆனா அந்த பையன் ஏசும்போது கூட நீங்க இப்படி அழல. இப்ப எனக்கு வெப்ரலத்துல வெம்பியா இருக்கு. அதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு வாரம் பொறுத்துக்கு பைசா தரேன். 80,000 ரூபாய்க்கா. என் நிம்மதியை கெடுத்து விட்டான். சரி விடுங்க. நீங்க பேங்க்ல பைசா எனக்கு அவன் கெட்ட சொல்ல எனக்கு 8,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கெட்ட சொல்லுதாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 8,000 தான் கூட விடுங்க. மட்டன் எடுத்துட்டு வாங்க, போய் சாப்பிடுங்க. சரி போங்கக்கா, ஒரு தட்டு சோறு போட்டுட்டு வாங்க, நான் சாப்பிடுதேன். என்னத்தக்கா சொல்ல, எனக்கு நினைச்சாலே கவலையா இருக்குக்கா. 24ஆம் தேதி நீங்க எப்படி இருந்தீங்கக்கா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொன்னது மாதிரி வெளிச்சமா இருந்த 24, 25, 26 ஜகஜோதியா. இப்ப பாருங்க, அகால இருள்ல வந்து உட்கார்ந்து இருக்கேன். கவலையா இருக்குக்கா எனக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு குடிப்பு என்ன, நட என்ன,
இன்னைக்கு 4 பேர் வந்து ஏசிட்டு தான் போற நிலைமைக்கு ஆயிட்டுக்கா. என் வாழ்க்கை இப்படி ஆகுமாக்கா? ராணியக்கா அவன் கேட்கிற கேள்வியில நாக்கு பிடிக்கிட்டு செத்து போயிடலாங்க. அப்படி கேட்காது. 50,000 ரூபாய் வாங்கினேக்கா. வட்டி கிட்டி எல்லாம் போட்டு 80,000 ரூபாய் ஆக்கி விட்டா. அடுத்த வாரம் கொண்டு போய் கொடுக்கலன்னா 72,000 ரூபாய் இருந்து சொன்னா. அடுத்த வாரம் கொடுக்கலன்னா 80,000 ரூபாய். வீட்டுக்காரர் வேற சண்டை போடுதாருலாக்கா. என்ன என்ன சண்டைக்கா? அடிச்சு விட்டாவக்கா. பெல்ட்ட வச்சு அடிச்சு விட்டாவ. அது ஏசுனா உள்ளவே அடிச்சுட்டு அவ்வளவுதான். விடுங்க நம்ம வாங்கிட்டு வந்து பாரு. ஆனா யாருக்கா வேண்டி வாங்கியிருக்கு சொல்லுங்க? ஏசப்பாக்காக தானக்கா வாங்கியிருக்கு. வட்டி கிட்டி எல்லாம் கரெக்டா சொன்னியக்கா. ஆனா இந்த இப்படி ஆண்டுவர் யாத்திரை இதெல்லாம் பாடலாம். அழுதுட்டு இருக்கீங்க? வாங்கக்கா வாங்க வாங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்னாச்சு? ஏன் இப்போ கிறிஸ்மஸ் இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? நீங்களே சொல்லுங்கம்மா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கிறிஸ்மஸ் யாருக்காக கொண்டாடுதோ? நம்ம ஆண்டவருக்காக. நானும் பைசா இல்லைன்னு சொல்லி அங்க இங்க பிறண்டு உருண்டு 11 பைசா 7 பைசா 8 பைசான்னு வட்டிக்கு வாங்கி நான் ஆண்டவருக்காக வெட்டு விளாசி இருக்கேன் தெரியுமா நான். ஆனா இன்னைக்கு பாருங்க, என்னால வட்டி கொடுக்க முடியாம அவாவே வந்து என்னைய ஏசுதாக்கா. யா முன்னால சண்டே கிளாஸ்க்கு போனா, யா முன்னால வளர்ந்தான். இன்னைக்கு அவகிட்ட 4 ரூபா துட்டு வந்துட்டு நீ என் முன்னால என்னை ஏசுதாக்கா. என்னை ஏசுதா. சோத்த தீங்குது யாருன்னு கேட்காங்க. வட்டிக்கு வாங்குனீங்களா கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கா? யாருக்காக கொண்டாடுறோம்? ஆண்டவருக்காக தானக்கா கொண்டாடுறோம். என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? ஏக்கா கிறிஸ்மஸ்னா துணிமணி எடுக்கணும்க்கா, பலகாரம் பண்ணணும்க்கா, வீட்டுல கலர் அடிக்கணும். கலர் அடிக்கல, பலகாரம் பண்ணல, துணிமணி எடுக்கலன்னா போற வாரம் நம்மள என்ன சொல்லுவோம்? டெக்கரேஷன் பண்ணணும். இதுக்கெல்லாம் பைசா தேவைப்படும். பைசா இல்லைன்னா நம்ம ஏழைகள் நாங்க என்ன செய்ய முடியும்? வட்டிக்கு தான் நாங்க வாங்க முடியும். உங்களுக்கு தெரியாதா? மத்தேயுல இப்படி எழுதி இருக்கு. ஒரு வாட்டி வந்து ஆண்டவர் சொல்லுவாங்க, நியாய தீர்ப்பின் நாள்ல ஆண்டவருக்கு வலது புறமும் இடது புறமும் நிறைய மக்கள் நிற்பாங்க. வலது புறம் ஃபுல்லா நீதிமான்கள். அப்ப இடது புறத்துல ஆண்டவர் வந்து அந்த மக்கள்கிட்ட பத்தி கேட்பாங்க, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணி கொடுக்கல. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரம் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இப்ப அந்த இடத்துல உள்ளவங்க, இடது புறத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க தாகமா இருந்து பசியா இருந்து நாங்க பார்க்கவே இல்லையா, பார்த்திருந்தா நாங்க உங்களுக்கு கொடுத்துருப்போமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, மிகவும் சிறியவர்களாய் இருக்கிற இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படின்னாக்கி ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும்னு இல்ல. துணி இல்லாத ஒருத்தனுக்கு துணி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு இல்லாம ஒருத்தனுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கறது, தாகமா இருக்கிறவனோட தாகத்தை தணிக்கிறது, வியாதியஸ்தவர்களை போய் பார்த்து ஆறுதலா சொல்றது, வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் வந்து நீங்க அவங்களுக்கு பண்றதா நினைக்கீங்க. ஆனா இது எல்லாமே ஆண்டவருக்கு போய் மகிமை சேரும். இப்படிதான் நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடணும். அதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு பாக்குறது, உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு கேக்கு, உங்களுக்கு துணி இப்படின்னு இருக்கிறதுனால ஆண்டவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? ஏசாயா 1:14 ஆண்டவர் எழுதியிருக்காங்க, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, நான் வருத்தமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதா நினைச்சிட்டு நம்ம வெறும் ஆண்டவரை கஷ்டம் படுத்திட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் சிஸ்டர். இது கூட தெரியாம இருந்திருக்கோமே. ஐயோ, கஷ்டப்பட்டவங்களுக்கு 25 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் போது கூட நான் 100 ரூபாய் கூட கொடுத்து உதவல சிஸ்டர். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஏசப்பாக்காகன்னு சொல்லிட்டு 11 பைசாவுக்கு வட்டியை வாங்கி. அது மட்டும் இல்லாம நீங்க கிறிஸ்துமஸ்ல அலங்காரத்தோட சர்ச்சுக்கு போகணுங்கிறது எந்த அலங்காரம் சிஸ்டர்? எனக்கு புரியல. என்ன வெளி அலங்காரம் தானா? நகைகள், துணிகள் இதெல்லாம் உலக பிரகாரமான அலங்காரம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 1 தீமோத்தேயு 2:9-10 ஆண்டவர் வந்து உண்மையான அலங்காரம் என்னன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பாருங்க, வாசிங்க, எல்லாருக்கும் கேட்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அலங்காரம் சொல்றது வெளியில உள்ள அலங்காரம் இல்ல. நீங்க கடன் தான் வாங்கி துணி போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க இருக்கிற பைசால ஒரு சில சேலை கட்டிட்டு வந்தா கூட ஆண்டவருக்கு அது பிரியம் தான். இப்பதான் புரியுது சிஸ்டர்.
நான் போய் நகையெல்லாம் திருப்பி பட்டு சேலை வேணும்னு அதுவும் கடனுக்கு போய் எடுத்து வட்டி கொடுக்க முடியாம அந்த சேலைக்கு பைசா கொடுக்க முடியாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் சிஸ்டர். இந்த பைபிள் வசனம்லாம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா எனக்கு இவ்வளவு கடன் வந்திருக்காது. இப்படி நான் ஏதாச்சும் வாங்கியிருந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பைபிள் படி வட்டி வாங்குறதும் சாபம், வட்டி கொடுக்கறதும் சாபம். நீங்க பண்டிகைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற போறேன்னு சொல்லிட்டு சாபமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மன்னிச்சுக்கிடுங்க சிஸ்டர். மன்னிப்பு எனக்கு இல்ல சாரதாக்கா. நான் தப்பு பண்ணிட்டு வட்டிக்கு பைசாயை வாங்கி ஆண்டவரோட பண்டிகையை ஆசாரிச்சு மன்னிச்சுக்கிடுங்க. இப்பதான் தெரியும் நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். டெக்கரேஷனுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணோம், சீரியல் லைட்டு. ஆனா அந்த லைட் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இல்லாம போயிருக்கு சிஸ்டர். கண்டிப்பா இந்த வட்டியில இருந்து சீக்கிரம் மீண்டு எடுக்க நாங்க எங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர். இனிமேலாச்சும் உண்மையான பண்டிகை உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரிஞ்சு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நம்ம எல்லாரும் கொண்டாடணும்.